ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் நைட் தாட்ஸ் ஆஃப் ஒரு பர்சன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவசாயம் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஷுவராக வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. கிங் ஆஃப் பெண்டக்கிள்ஸ், Wheel of Fortune, Ace of Pentacles, Page of Swords, ஓகே, ஓகே, டெத், ஓகே, ஓகே, King of Wands, ஓகே, ஓகே, The Lovers, ஓகே, ஓகே, Page of Wands. ஓகே, லாஸ்ட் நைட் தாட் ஆஃப் ஒரு பர்சன் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் எப்படி இருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறார். ஓகே, சைலண்டாக இருக்காருன்னு சொல்லலாம், பேசாமல் இருக்கிறாரு. சில பேருக்கு இந்த பர்சன் வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம். இந்த பர்சன் வந்து கரண்ட்லி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் திமிராக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரியா, கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் செப்ரேஷனில் இருக்கலாம், பிளாக் பண்ணியிருக்கலாம். சரியா, ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பர்சனோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். அந்த செப்ரேஷனுக்கு காரணம் இந்த பர்சனோட ஃப்ரெண்டு தான். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயோ இல்லை ஸ்டடி பண்ணுற இடத்துலையோ மீட் பண்ணியிருக்கலாம். ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம். அந்த ஃப்ரெண்டு தான் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த பர்சன் ஆரம்பத்தில் பேசும்போது இந்த பர்சனுக்கு வந்து ஒரு இன்னர் வாய்ஸ் வந்து ஒரு ஹோப்பே கிடையாது. அவர் ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆனார். ஓகே, ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். போகிற வர போகட்டும் அப்படின்னு தான் நினச்சிருக்காரு. ஸோ வந்து ஹோப் இல்லை, அவருக்கே ஹோப் இல்லை ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் நீங்கள் இந்த பர்சனை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நம்பியிருப்பீங்க, ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய ட்ரீம்ஸ் பார்த்துருப்பீங்க. 24 ஹவர்ஸும் அவரை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க, திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் கிளியராக உங்களை யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் கிளியராக உங்களை யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த பர்சன் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்கள யூஸ் பண்ணிட்டாரு. உங்களோட எமோஷன்ஸோட விளையாடிருக்காருன்னு சொல்லலாம். 2 பேருக்கும் ஃபினான்ஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். ஒரு ஆள் நல்ல மணி அதிகம் உள்ளவங்களாக இருக்கலாம், ஒரு ஆள்
கொஞ்சம் மணி கம்மியான பர்சனாக இருக்கலாம். ஸோ ஃபினான்ஷியலாக டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் 2 பேருக்கும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் செப்ரேஷன் ஆகி மேபி 3 months இருக்கலாம், 3 days கூட இருக்கலாம், 3 years இருக்கலாம். ஓகே, கரண்ட்லி இந்த பர்சன் என்ன பண்ணாருன்னா ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் இந்த பர்சனை பார்க்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிற மாதிரி காட்டிக்குவார். ஹாப்பியாக தான் அவர் லைஃப் வாழ்கிறாரு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி எந்த கவலையும் இல்லையா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் இந்த பர்சன் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்சன். அவர் எப்படின்னா இன்னர் வைஸ் உள்ள ஃபீலிங்ஸை வந்து வெளியே காட்டிக்காத ஒரு கேரக்டர். என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் வெளியே சிரிச்சிட்டு எப்போவும் ஹாப்பியாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து ஃபீல் பண்ணுறத வந்து வெளியே காட்டிக்க மாட்டார். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்சனை பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஸோ அப்போ உங்கள் மைண்டில் தோணும் இவருக்கு ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஓகே, பட் ஆனால் இன்னர் வைஸ் வந்து இந்த பர்சனுக்கு வந்து ஃபீலிங்ஸ் உண்டு. சேடாக தான் இருக்கிறாரு, டிப்ரெஷனாக தான் இருக்காங்க. தேர்ட் பர்சன் தான் உங்களை பற்றி தப்பாக சொல்லி அதை கேட்டு உங்ககிட்ட அவர் சண்டை போட்டு அடிக்கடி சண்டை போட்டு பிளாக் பண்ணுறது, அப்புறம் அன்பிளாக் பண்ணுறது, அப்படி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் அளவுக்கு ஆகியிருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஷுவர், அது வந்து இந்த பர்சனோட ஃப்ரெண்டு. ஓகே, அவர் வந்து இப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு. இங்கே லவ் பண்ணுற பர்சனை விட தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும், நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது தப்பு அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. ஸோ நீங்களும் இப்போ கரண்ட்லி அவர் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கீங்க. அவருக்கு வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்களும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் வந்திருக்கும். லாஸ்ட் நைட் அவர் என்ன திங்க் பண்ணுறாருன்னா, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நானே கெடுத்துட்டேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நீங்கள் இந்த பர்சனோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்கலாம். இந்த பர்சன் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்குவீங்க. பட் இந்த பர்சன் வந்து மைண்டில் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்கள் மேலே அவ்வளோ இஷ்டம் இல்லை இந்த பர்சனுக்கு. பட் ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் அவர் ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆனார். பட் இப்போது நீங்கள் ஒரு மூன் மாதிரி அவருக்கு தெரியுறீங்க. ஸோ அவர் மைண்டில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த பர்சன் வந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பை ஒத்துக்க மாட்டார். தம்மில் இருக்க தப்பை ஒத்துக்காத ஒரு திமிரு பிடிச்ச கேரக்டர். பட் இப்போ வந்து அவர் மேலே தப்பு இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டார். நான் வந்து ஃப்ரெண்டு பேச்சு கேட்டு தேர்ட் பார்ட்டி பேச்சு கேட்டு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை நம்பாது இருந்ததுக்கு அவர் வந்து தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாரு. கரண்ட்லி நீங்கள் இந்த பர்சனை சேசிங் எல்லாம் பண்ணலை. நீங்கள் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கீங்க, அவரை சேசிங் எல்லாம் பண்ணலை, கோவத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீயா வருவ, ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவ, அப்புறம் நீயா பேசுவ, அடுத்து நீயா சண்டை போடுவ, ஹர்ட் பண்ணுவ, அப்போ நீ எல்லாமே பண்ணிவிட்டு நீ பேசினதும் நான் எல்லாத்தையும் மறந்து வந்துடும் பழையபடி நார்மலாக அவங்கக்கிட்ட பேசணுமா. ஸோ அப்படி திங்க் பண்ணி நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க. பட் இந்த பர்சன் வந்து உங்களை உண்மையாகவே இப்போது வந்து உண்மையாகவே லவ் பண்ணுறாரு. ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது அவருக்கு. அவர் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடான ஆள் தான், திமிரு பிடிச்ச கேரக்டர் தான். ஸோ வந்து உங்களோட சைலன்ஸ் வந்து அவருக்கு புரிய வச்சுது. நீங்கள் எப்போவுமே ரொம்ப லவ் கொடுத்துட்ருக்கும்போது அவருக்கு புரியலை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும்போது, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு அது புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அவருக்கு அந்த உண்மையெல்லாம் ரியலைஸ் ஆனப்புறம் அவருக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக அவங்கக்கிட்ட அட்டாச் ஆகிட்டார். ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் நீங்கள் கொஞ்சம் கோவமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஆனால் கால் ஆர் மெசேஜஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து சிலவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நேரில் மீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஷுவராக. ஓகே, அப்புறம்
அவர் அப்ரோச் பண்ணுவார், அவர் தான் அப்ரோச் பண்ணுவார். ஷுவர் அவர் அப்ரோச் பண்ண சான்சஸ் இருக்குது. உங்கள்கிட்ட சாரி கேட்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஏஞ்சலோட கைடன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் வந்து அவரோட தப்பை ரியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் கூட ஒரு லாங் லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ அவர் வந்து உங்ககிட்ட சாரி கேட்க சான்சஸ் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ரீபர்த் வந்து கண்டிப்பாக இருக்குது. அவர் வந்து உங்கள் கூட உங்களுக்கு ஒரு ஷுரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக தருவார். உங்கள்கிட்ட வந்து ஒரு உண்மையான ஒரு ஸ்டேபிளான ஒரு ட்ரஸ்ட்டு தருவார் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே இனி இம்பார்ட்டன்ஸ் லெட்டர்ஸ் பார்க்கலாம். C இம்பார்ட்டன்ஸ், E இம்பார்ட்டன்ட், F இம்பார்ட்டன்ட், H important, M important, Q important, R important, W important. Important months பார்க்கலாம். February, April, July, November, December. Okay. Important dates பார்க்கலாம். 3, 9, 20, 25, 27, 13, 15, 23, 29. ஓகே இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். ஏஜ் வந்து 16, 35, 28, 30, 46, 50. ஓகே இனி இம்பார்ட்டன்ட் கலர் பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ரெட் ஆர் க்ரீன், எல்லோ, பிங்க் இந்த 4 கலரில் ஏதாவது கலர் நீங்கள் வந்து வியர் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் 666 யாரெல்லாம் அடிக்கடி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. லாஸ்ட் சொல்கிற லெட்டர்ஸ், நம்பர்ஸ், மந்த்ஸ் இதெல்லாம் என்னென்னு. அதாவது இந்த லெட்டர்ஸ், மந்த்ஸு, நம்பர்ஸ், ஏஜ் இதில் எல்லாம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகிருந்துன்னா ஷுவராக இந்த வீடியோ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், நம்ம அதை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறோம். நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிக்கும்போது தான் அதில் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், டிப்ரெஷன் ஆகுறோம். ஸோ நம்ம வந்து அதை ஃப்ரீயாக விட கற்றுக்கணும். ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா நம்ம மைண்டு நம்மளோட மனசு எல்லாம் அமைதியாக இருக்கும். நம்ம வந்து அதை ஹோல்ட் பண்ணி பிடிக்க தான் நமக்கு டென்ஷன், பயம், பதட்டம் இது எல்லாமே இருக்குது. சரியா? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு நாள் வந்து புத்தர் வந்து என்னென்னா சீடர் கூட அமைதியாக இருந்தார். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ மரத்தில் இருந்து ஒரு இலை விழுந்துச்சு. அப்போ அந்த இலையை வந்து மரம் விட்டுட்டு, ஆனால் அந்த இலை கீழே விழுந்தப்போ அது உடையவே இல்லை. ஏன்னா அது வந்து லேசானது, அது உடையலை. ஸோ அந்த மரம் அதை பிடிச்சி வச்சுருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக இலை வந்து அந்த மரம் தாங்க முடியாத அளவுக்கு அது என்ன செய்யும், அது டேமேஜ் ஆகும் அந்த மரம். அப்போது அந்த இலை வந்து அதை விட்டுட்டனால அந்த மரம் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அதே போல் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் வரும்போது, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நதி இருக்கு இல்லையா, ஒரு நதி வந்து தண்ணி போயிட்டே இருக்கும். அதுலேருந்து கல் எது இடையில வந்தாலும் அது கண்டுக்காது, அது கூட இருந்து மாறி சண்டை போட்டுட்ருக்காது, அது அதுக்கு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நம்மக்கிட்ட யார் பிரச்சனை பண்ணாலும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளமாக நம்ம வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம விட்டுறணும், ஃப்ரீயாக விட்டுறணும். நமக்கானதுன்னா கண்டிப்பாக அது நம்மக்கிட்ட வந்து சேரும், இல்லைன்னா அது நமக்கானது கிடையாது. ஸோ நம்ம வந்து எதையுமே ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வைக்க பார்க்கக்கூடாது. விட்டுறணும். நம்ம ஃப்ரீயாக விட்டுற கற்றுட்டோன்னா நமக்கு மைண்டு எதுவுமே நமக்கு வந்து டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்ம வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம். இன்னும் எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது தான் அது நமக்கு வந்து அது நடக்கலைங்க ஹர்ட் ஆகும், வலிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும். ஓகே, தேங்க்யூ.